அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இனிமையான இந்த வைகறை பொழுதில் நாம் பண்டை தமிழர்களினுடைய வாழ்க்கை நிலைகள், அகவாழ்க்கை நிலைகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதை, பண்டை தமிழர்களோட அகவாழ்க்கை நிலைகள் பற்றிய அவர்களுடைய கோட்பாடுகளை நம்பியக பொருள் என்கிற ஒரு நூலின் வழி நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த வகுப்பில் நாற்கவிராச நம்பி பற்றியும் அவருடைய அகப்பொருள் விளக்கம் என்கிற நூலோட அமைப்பு முறை பற்றியும் துவக்கத்தில் பார்த்தோம். இந்த நூல் 5 இயல்களாக, அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழுபியல் என்று 5 இயல்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 இயல்களில் அகத்திணை இயல் 116 நூற்பாக்களையும், களவியல் 54 நூற்பாக்களையும், வரைவியல் 29 நூற்பாக்களையும், கற்பியல் 10 நூற்பாக்களையும், ஒழுபியல் 43 நூற்பாக்களையும், ஆக ஒட்டுமொத்தம் 252 நூற்பாக்களை கொண்டதாக இந்த நம்பியக பொருள் அமைந்திருக்கிறது. இந்த வாழ்க்கையை நம்ம களவு கற்பு என்று பகுத்து பார்க்கிற அந்த மரபுல பொதுவாக அகத்திணை என்றால் என்ன, என்ன நடக்கும் என்பது பற்றிய ஒரு அறிமுகமாக முதல் இயல் அமைந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த அகம் களவு கற்பு என்கிற 2 பகுப்புகளையுடைய அந்த அகத்துல களவு பற்றிய செய்திகள், அந்த களவு கற்புல போயிட்டு முடியணும். களவு எப்படி கற்பில் சென்று அமைகிறது என்பதுதான், அந்த கற்பில் அமையக்கூடிய முக்கியமான நிலைதான் திருமணம். அதைத்தான் வரைவியல் என்கிற அடுத்த ஒரு இயலாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வரைவியலை தொடர்ந்து கற்பு வாழ்க்கை, அங்கே நிகழக்கூடிய சூழல்கள் எவ்வாறு இருக்கும், இறுதியாக இவற்றிற்கெல்லாம் சொல்லப்படாத செய்திகள், பொதுவான செய்திகள், அவையெல்லாம் ஒழுபியல் என்கிற பகுதியில் இந்த அளவில் இந்த நம்பியக பொருள் நூல் அமைக்கப்பட்டிருக்கு. முதலில் அகம் பற்றிய பொது செய்தி, 2வது களவு, 3வது திருமணம், 4வது கற்பு, 5வது ஒழுபியல் என்று இந்த அகத்திணையியல் என்கிற முதல் இயல்ல அகப்பொருளின் வகைகள், அந்த அகப்பொருள் எப்படியெல்லாம் சொல்லப்பெறும், இதுல 7 வகையான அகத்திணைகள், கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை என்ற இந்த நிலைகள், இவற்றினுடைய வரையறை, அந்த 5 திணைகளும் எந்த வரிசையில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த முறை, பிறகு 5 திணைகளுக்கு உரிய பொருள்கள், மானுட வாழ்க்கைக்குரிய பொருள்களை 3 பொருள்களாக பகுத்து சொன்ன அந்த தமிழருடைய அந்த மரபு நிலை, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இதுல முதற் பொருள் என்பது நிலம், பொழுது. நிலம் 5 வகைப்படுகிறது, காலம் 2 வகைப்படுகிறது, ஒன்று பெரும்பொழுது, மற்றொன்று சிறுபொழுது. அதற்கு பிறகு அந்த 5 திணைக்கும் உரிய பொழுதுகள், பெரும்பொழுதுகள் என்ன, சிறு பொழுதுகள் என்ன, இந்த செய்திகள். தொடர்ந்து கருப்பொருள்களின் வகைகள் 14 வகையாக நாற்கவிராச நம்பி சொல்லுகிற அந்த கருப்பொருள்கள், 5 திணைகளுக்கும் உரிய கருப்பொருள்கள் என்னென்ன என்பது பற்றிய செய்திகள். இந்த தகவல்கள் வரைக்கும்
கடந்த நம்முடைய வகுப்பில் நாம் சிந்தித்த செய்திகள். இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக, கருப்பொருள்களினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய செய்திகளை இந்த வகுப்பில் நாம சிந்திக்க இருக்கோம். அடுத்ததாக உரிப்பொருள்கள் பற்றிய செய்தி. 5 திணைகளுக்கும் உரிய பொருள் என்ன? முதற் பொருள் பார்த்தோம். அதனுடைய கருப்பொருள்கள் என்னென்ன என்பதையும் பார்த்தோம். பிறகு அதற்கு உரிய பொருள் என்ன? இந்த செய்தியையும் நாம் ஏற்கனவே சிந்திக்கிறோம். குறிஞ்சி என்றால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை என்பது இருத்தல், காத்திருத்தல், காத்திருத்தலும் அது சார்ந்த செயல்பாடுகளும், மருதம் ஊடலும் ஊடல் சார்ந்த செயல்பாடுகளும், நெய்தல் இரங்கல் வருந்துதல். முல்லையில காத்திருப்பு, நெய்தல்ல வருத்தம். பிறகு பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் என்று 5 திணைகளுக்கும் உரிய அந்த உரிப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அகத்திணை கோட்பாடு, பண்டை தமிழரின் அகத்திணை கோட்பாடு என்று கேட்கிற போது இப்படியான வரையறைகளில் நம்முடைய செய்திகளை தொகுத்து ஒரு கட்டுரையாக அமைக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக இந்த பொதுவான முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்ட பிறகு கைக்கோள் என்று ஒரு செய்தி. நம்ம கைக்கிளை பார்த்திருப்போம். இங்கு கைக்கோள். கைக்கோள் என்றால் ஒழுக்கம் என்று பொருள். இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் கைக்கோள் என்பது 2 நிலை. ஒன்று களவு, மற்றொன்று கற்பு. ஒன்று களவு, 2 கற்பு என்று கைக்கோள் 2 வகைப்படும். 5 திணைகளிலுமே இந்த நிகழ்வு நடக்கும். இந்த களவு சூழல்ல, களவு என்பது திருமணத்திற்கு முன்பாக தலைவன் தலைவியினுடைய ஒழுக்க நிலை, அதுதான் களவு. களவுன்னா திருட்டு என்கிற அளவில் அப்படியே எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்தை பொறுத்தவரை பிறர் அறியாமல் தலைவனோ தலைவியோ ஒழுகுகிற ஒழுக்க நிலைதான் அந்த களவு வாழ்வு. இந்த களவுல 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு 4 வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. களவு ஒழுக்கத்தில், அதாவது களவு புணர்ச்சி, களவு ஒழுக்கத்தில் நிகழும் புணர்ச்சி 4 வகைப்படும். களவு என்பதே ஒரு ஒழுக்கம்தான். ஒன்று இயற்கை புணர்ச்சி. இந்த வகைகள் ஒரு மதிப்பெண் அளவில் கேட்கப்படலாம். களவு ஒழுக்கத்தில் புணர்ச்சி வகை எத்தனை? 2 இடந்தலைப்பாடு. 3 பாங்கர் கூட்டம். 4 பாங்கியின் கூட்டம். அதாவது தலைவனோ தலைவியோ இயற்கையாக சந்திக்க நேருவதுதான் இயற்கை புணர்ச்சி. பிறகு இடந்தலைப்பாடு, ஒரு இடத்தை இவர்களாகவே குறித்து சந்திப்பது இடந்தலைப்பாடு. பிறகு பாங்கன் தோழன், பாங்கி தோழி. தோழனால் கூட்டப்படுகிற கூட்டம் பாங்கன் கூட்டம், தோழியால் கூட்டப்படும் கூட்டம் பாங்கியின் கூட்டம் என்று களவு புணர்ச்சி 4 வகைப்படும். இது 5 திணைக்கு மட்டும் உரியது. கைக்கிளைக்கும் பெருந்திணைக்கும் இல்லை. இந்த கைக்கிளை எங்கு நிகழும்? இந்த கைக்கிளை என்று சொல்லக்கூடியது எங்கு நிகழும்
அப்படின்னா இந்த களவு புணர்ச்சிக்கு முன்பாக இந்த கைக்கிளை நிகழ்வதுதான் ஒரு மரபாக இருக்கு. மெய்க்கிளை யாழூர் வேண்டும் புணர்ச்சி முன் கைக்கிளை நிகழ்தல் கடன். இந்த களவொழுக்கத்தின் புணர்ச்சி வகைகளை விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியே அந்த 5 திணைக்கும் உரிய அந்த புணர்ச்சி நிலைகளை பார்த்தோம். இயற்கை, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம் என்று. அதற்கடுத்து கைக்கிளை பெருந்திணை இருக்கிறது. அதில் கைக்கிளை உரிய இலக்கணத்தையும் அவர் தெளிவாக வரையறுக்கிறார். தலைவி கிட்ட தலைவன் அல்லது தலைவன் கிட்ட தலைவி கொண்ட அந்த உள்ளத்தோட அந்த அன்பின் மிகுதி அதை தன்னுடைய தலைவன் தலைவிக்கோ அல்லது தலைவி தலைவனுக்கோ சொல்லாம தன்னுடைய மனதிற்குள்ளாகவே அதை சொல்லிக் கொள்வதுதான் கைக்கிளை. இதைத்தான் ஒருதலை காமம் என்று பார்க்கிறோம். தன்னுடைய உள்ளத்தோட அந்த குறிப்பை உரியவருக்கு தெரிவிக்காம தன்னுடைய மனதிற்குள்ளாகவே கூறிக்கொள்ளுவதுதான் கைக்கிளை. யாரெல்லாம் இந்த கைக்கிளைக்கு உட்படலாம்? இந்த ஒருதலை காமமாகிய அந்த கைக்கிளை யாருக்கெல்லாம் நிகழும் என்றால் அது மறையோர் அவர்களுக்கு உண்டு, மன்னர்களுக்கும் உண்டு, வணிகருக்கு உண்டு, சூத்திரருக்கு உண்டு. ஆக 4 வகை பாகுபாடு. அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்கிற 4வருக்குமே இந்த கைக்கிளை என்கிற ஒன்று உரியது. ஏங்க இவங்களுக்கு மட்டும்தானா? மற்ற 5 நிலத்திலும் வாழக்கூடிய பிற மனிதர்களுக்கு இல்லையா என்றால் பெரும்பாலும் இவர்களுக்குள்ளாக அடக்கும். அப்படி இவர்களுக்குள்ளாக அடங்காத பிற நபர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களுக்கும் அது உரியது. ஏன்னா அகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த கேள்வி எழும் என்கிற அளவில் தான் அதற்கும் அவர் விளக்கத்தை கொடுக்கிறார். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்கிற இந்த நிலத்துல வாழ்கிற உயர்ந்தோர் இல்லாம மற்ற எல்லோரிடத்திலுமே இந்த ஒருதலை காமமானது இருக்கும். பிறகு நம்ம மேல 4 வகை புணர்ச்சியை பார்த்தோம். இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியின் கூட்டம். இல்ல இயற்கை புணர்ச்சி அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல இயல்பாக நடக்கக்கூடிய அந்த சந்திப்பு தெய்வத்தால் நடக்கலாம். பெரும்பாலும் திருமணம் ஆன நிலையிலே நம்முடைய வகுப்புகள் பலர் இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆக ஒவ்வொருவருக்கான அந்த வாழ்க்கை துணை என்பது சில நேரத்துல இயற்கையாக அமைந்திருக்கலாம் அல்லது பெற்றோர்களினுடைய வழிகாட்டுதலோடு திருமணம் நடந்திருக்கலாம். ஆக தெய்வத்தால் கூட்டப்படுவது அப்படிங்கிறது தான் நிச்சயத்த திருமணம் என்று எடுத்துக்கலாம். பெற்றோர்களால் நிச்சயத்த திருமணம். மற்றபடி தலைவனும் தலைவியும் சந்திப்பது அது இயல்பாக நடக்கும் சில நேரத்துல. இப்படியாக 2மே இயற்கை புணர்ச்சியில் பார்ப்படும். தெய்வம் தன்னின் எய்தவும் கிடத்தியின் எய்தவும் படுவும் இயற்கை புணர்ச்சி. தெய்வத்தால் கூட்ட பெற்றால், அதாவது பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருமணத்தை நிச்சயிக்கப்படுகிற போது அது எந்தவித தடையும் இல்லாம இயல்பாகவே முடியும். ஆனால் இவர்களாக சந்திக்கிற போது அதற்கு சற்று முயற்சி எடுத்து உரியவர்களுக்கு உரிய வகையில தெரியப்படுத்தி அது கற்பு வாழ்க்கைக்குள்ள போகும். ஆக இந்த இயற்கை புணர்ச்சி தெய்வத்தால் நடைபெற்றால் முயற்சி இல்லாம அது தானாகவே கற்பு வாழ்க்கைக்குள் செல்லும்.
இந்த களவு வாழ்க்கையில இந்த புணர்ச்சி என்பது 2 வகையாக பார்க்கிறோம். ஒன்று, மனதால் ஒருவருக்கு ஒருவர் இணைவது. இது உள்ள புணர்ச்சி என்று சொல்லுவாங்க. மனதால் ஒருவருக்கு ஒருவர் இணைதல். மற்றொன்று மெய்யுறு புணர்ச்சி, உடலால் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்தல். ஆக இந்த களவு ஒழுக்கத்தில் நிகழக்கூடிய இந்த புணர்ச்சியே 2 வகை. களவு புணர்ச்சி 2 வகை. ஒன்று உள்ள புணர்ச்சி, 2 மெய்யுறு புணர்ச்சி. மெய்யுறு புணர்ச்சி. இந்த உள்ள புணர்ச்சி எப்படி நடக்கும்? ஒருவருக்கு ஒருவர் எப்படி அந்த ஈர்ப்பு, அந்த காதல் எவ்வாறு வெளிப்படும் அப்படின்னா, தலைவனை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருமை பொருந்தியவனா இருக்கணும், ஆற்றல் உடையவனா இருக்கணும். இந்த 2 தன்மை. தலைவியை பொறுத்த வரைக்கும் அழகான அந்த முகம், அந்த முகத்திலே குறிப்பாக அந்த நெற்றி, பிறகு அவளுக்குரிய அந்த பண்புகள், அச்சம், மடம், நாணம், இது போன்ற அந்த குணங்கள், இப்படி தலைவனுக்குரிய நல்ல குணங்கள், தலைவிக்குரிய நல்ல குணங்கள், இவையெல்லாம் முழுவதுமா பொருந்தி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல மனதானது இந்த அடுத்தவர் மீது ஒரு ஈர்ப்புக்கு உண்டாகும். இதுதான் உள்ள புணர்ச்சி. மனது அடுத்தவரை ஒரு உரிய தன்மையால் இணைய விரும்புவது. அப்படி இந்த உள்ள புணர்ச்சி ஏற்பட்ட பிறகு மெய்யுறு புணர்ச்சி அடுத்த நிலைக்கு மனமானது போகும். இந்த மெய்யுறு புணர்ச்சி 10 நிலைகள்ல நம்ம பகுத்து பார்க்கலாம். காட்சி முதல் சாக்காடு ஈராக காட்டிய 10ம் கைவரும் எனினே மெய்யுறு புணர்ச்சி எய்துவதற்கு உரியது. மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டாங்க, விரும்பியவர்கள் அவர்கள் மெய்யுறு புணர்ச்சிக்கு மனமானது விரும்புகிறது. இப்ப பார்த்த உடனே பார்த்தல் என்பதுதான் முதல்ல காட்சி. 2வது என்ன நடக்கும்? விருப்பம். இவங்க நல்லா இருக்காங்க, இவர்களை எப்படியாவது நாம் பெற வேண்டும் என்கிற அந்த விருப்பம் நடக்கும். அதுதான் வேட்கை என்று பார்ப்போம். அந்த விருப்பம் தொடர்ச்சியா மனசுக்குள்ள உந்தி கொண்டே இருக்கும். அப்படி இருப்பதுதான் ஒருதலை உள்ளுதல். அப்படி அவங்களை பற்றி நினைச்சுக்கிட்டே இருந்தா உடல் தானாக இளைக்கும். சில நேரம் உடம்பு வாடிடும். இத மெலிதல். உடம்பு வாடிக்கிட்டே இருந்தா மனது தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டிருந்த அந்த செய்தி, தலைவன் தலைவியை பற்றியும் அல்லது தலைவி தலைவனை பற்றியும் மனதுக்குள்ளாகவே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு அதனால் உடம்பு வாடிக்கொண்டிருந்த அந்த நிலை அதிகமாகும் போது தனக்குள் இருந்த அந்த வருத்தத்தை அடுத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அப்படி எடுத்து சொல்வதுதான் ஆக்கம் செப்பல். அவங்க மூலமா ஏதாவது வழி கிடைக்காதா என்ற நிலையில் அப்படி எடுத்து சொல்லும் போது சில நேரத்துல மனதுக்குள்ளாக என்னடா நாம போய் அவங்க கிட்ட இந்த செய்தி சொல்லியிருக்கலாமா, ஏதோ ஒன்று நமக்குள்ளாகவே இழந்து விட்டது போல தோணும். அதுதான் 4 வரை இருத்தல். இதுக்குள்ள ஒரு கம்பீரமாவே அவங்க கிட்ட அடுத்தவங்க கிட்ட பழகிட்டு இருந்தோம். ஆனா போயிட்டு இந்த மாதிரி செய்திக்காக அவங்க கிட்ட நம்ம விட்டு கொடுத்து நம்ம மனசை சொல்லிட்டோமே என்று
நாணம் போய்விட்டதோ என்கிற ஒரு செய்தி. அதுதான் நாணுவரை இறத்த. நாணத்தோட எல்லையை கடந்த உடனே சரி பரவாயில்லை, மனசுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தி விடலாம் என்று சொல்லி இந்த நாணத்தின் எல்லையும் கடந்த பிறகு அந்த வேட்கை அதிகமாகி எதை பார்த்தாலும் தலைவனுக்கு தலைவியோட அந்த உறுப்புகளை பார்ப்பது போலவே தோன்றும். யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இதைத்தான் நோக்குவ எல்லாம் அவையே போலுதல் என்று சொல்லுவாங்க. நோக்குவையெல்லாம் அவையே போலுதல். எதை பார்த்தாலும் தலைவியை பார்க்கிறது போலவே இருக்கு. இதனால என்னாச்சு, பெற்ற அறிவெல்லாம் மயங்கி போச்சு. இது சரியா தப்பா என்றெல்லாம் யோசிக்காம அதே எண்ணத்தில் இருப்பது. மறத்தல், அறிவு திரிதல். பிறகு அந்த மோகம் கூடுதலானால் அதுதான் மயக்கம். வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னே தெரியாம சிலர் முடிவெடுக்கக்கூடிய நிலை. இறுதியா உங்ககிட்ட தலைவர்கிட்ட சொல்லவே முடியாத ஒரு நிலை இருக்கிற போது அந்த மயக்கம் அதிகமானால் சாக்காடு முடிஞ்சது. சாக்காடு. இதுல சாக்காடு தவிர்த்த மற்ற 9 கவனிக்கப்பட வேண்டியது. இறுதி நிலைக்கெல்லாம் போகக்கூடாது. காட்சி, வேட்கை, ஒருதலை உள்ளுதல், மெலிதல், ஆக்கம் செப்பல், நாணுவரை இறத்தல், நோக்குவை எல்லாம் அவையே போலுதல், மறத்தல், சாக்காடு, மயக்கம், சாக்காடு என்கிற இந்த அளவில் மெய்யுறு புணர்ச்சி அமைந்திருக்கிறது. பேசுற செய்திகள் எல்லாம் எல்லோருக்கும் கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். இந்த களவு புணர்ச்சி எங்கு நிகழும், எப்படி நிகழும் என்று பார்க்கிற போது பகற்குறி, இரவு குறி என்கிற 2 இடம். இவர்களாக ஒரு இடத்தை தீர்மானித்து இங்க நாம சந்திக்கலாம் என்று முடிவு செய்து அங்க சந்திப்பாங்க. அந்த பகல் பொழுதுல சந்திக்கும் போது வீட்டுக்கு வெளியில சந்திக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது. இல்வரை இகந்தது பகற்குறி, இல்வரை இகவாதது இரவுக்குறி. இரவு நேரத்துல சந்திக்கிற போது வீட்டுக்கு அந்த வீட்டின் எல்லைக்கு உட்பட்ட இடத்திலே சந்திப்பது இரவு குறி. அந்த வீட்டிற்கு வெளியே சந்திப்பது பகற்குறி. சந்திப்பதற்காக ஒரு குறிக்கப்படுகிற இடம்தான் அது குறி. இந்த களவு ஒழுக்கம், களவு ஒழுக்கம்னா தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களா, அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி பயிற்சி ஆவாங்க என்று பார்க்கும்போது அவங்களுக்குள்ள அடுத்து திருமணம் கற்புல போயிட்டு அது முடியும். அதற்கு தேவை பொருள் வேணும். இல்வாழ்க்கைனாலே பொருள் வேண்டும். அப்ப பொருளுக்காக பிரிகிற நிலை இருக்கும். களவு ஒழுக்கத்திலும் பிரிவு உண்டு. களவு ஒழுக்கத்தின் பிரிவுகள்: ஒரு வழி தனத்தல், வரைவிடை வைத்து பொருள்வையின் பிரிதல் என்று இந்த களவு ஒழுக்கத்தின் பிரிவுகள் 2 வகைப்படும். தலைவனும் தலைவியும் இவர்களாக சற்று பிரிவது, முடிவெடுத்து பிரிவது ஒரு வழி தனத்தல். வரைவு இடை வைத்து பொருள்வை பிரிதல். திருமணத்திற்காக தலைவன் தலைவியை விட்டு பிரிகிற
பிரிவு. இது வரைவுக்காக பிரிவது. ஒரு வழி தனத்தல் என்பது சற்று பார்த்தோம்னா ஒரு ஊரிலேயோ அல்லது ஒரு நாட்டிலேயோ வேறு வேறு பகுதிக்கு அவர்கள் செல்லுவது. இந்த வகையிலும் தனத்தல் என்றாலே பிரிதல். அவங்க ஒருவேளை ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு வந்திருக்கலாம், அங்கு சந்திச்சிருக்கலாம், பிறகு அவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு போகலாம். இப்படியே ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கோ அல்லது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கோ செல்வது ஒரு வழி தனத்தல். திருமணத்திற்காக பொருளை பெற வேண்டும் என்பதற்காக பிரிவது வரைவிடை வைத்து பொருள்வை பிரிதல். இந்த ஒரு வழி தனத்தல் இதற்கு காலம்லாம் எதுவும் சொல்லப்படலை. இந்த பருவத்துலதான் அவங்க பிரியணும் என்றெல்லாம் சொல்லப்படலை. அது ஒரு ஊர்ல அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய அங்க நிகழ்வுகள் பொறுத்து, இல்ல திருவிழா இருக்கலாம், வேறு ஏதாவது நிகழ்வுகள் இருக்கலாம், இல்ல சொந்த ஊராக இருக்கலாம். இப்படியாக அடிப்படையில் பிரிவது ஒரு வழி தனத்தல். பிரிவுகள் 2 வகை பார்த்துட்டோம். இந்த பிரிவுகளுக்கு அடுத்தபடியா திருமணத்தை நோக்கிய அந்த நிலை இருக்கணும், அந்த பயணம் இருக்கணும். அந்த பயணம் பற்றிய செய்திதான் அடுத்த நிலை. இந்த களவு ஒழுக்கம் வெளியில ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறது, பிறகு திருமணம் நடக்கும். இப்படியா 2 நிலைகளில் இந்த களவிலிருந்து அந்த வரைவு நிகழும். ஒன்று, அந்த களவு சிலருக்கு வெளிப்படாமலேயே திருமணம் நடப்பதும் உண்டு. களவு வெளிப்பட்ட பிறகு திருமணம் நடப்பதும் உண்டு. 2 வகையிலுமே நிகழக்கூடியதுதான். களவு வெளிப்படா முன்னுற வரைதல், களவு வெளிப்பட்ட பின்னுற வரைதல் என்று 2 என்பது வரைதல் 6. இந்த திருமணத்தினுடைய அந்த முறை, திருமணம் நடைபெறுகிற அந்த வழி இந்த 2 நிலைகளில் உண்டு. சரி, களவு வெளிப்பட்டுடுச்சு, அதற்கு அப்புறம் திருமணம் நடக்கிறது அப்படின்றது அதற்குரிய நிலை எவ்வாறு இருக்கும்? தலைவன் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு செய்தி, அதனால தலைவனே முன் வந்து தலைவியை திருமணம் செய்து கொள்ளுதல், இது ஒரு நிலை. சில நேரத்தில் தலைவன் தாமதிச்சுக்கிட்டே போவார். அப்படி தாமதிச்சுக்கிட்டே போகும்போது தோழன் இந்த சூழலை எல்லாம் உணர்ந்து தலைவனுக்கு உரியதை சொல்லி அவரை திருமணம் செய்து கொள்ள செய்வது. அல்லது மற்றொரு பக்கம் தோழியானவள் தலைவனுக்கு உரிய நிலைகளை எல்லாம் அறிவுறுத்தி திருமணம் செய்து கொள்ள வைப்பது. இது களவு வெளிப்பட்ட பிறகு திருமணம் நடக்கக்கூடிய நிலை. ஒன்று, தலைவனாகவே வந்து திருமணம் செய்து கொள்ளுதல், அல்லது தோழனின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் திருமணத்தை மேற்கொள்ளுதல், அல்லது தோழியின் அடிப்படையில் அறிவுறுத்தலின் அடிப்படையில் திருமணத்தை மேற்கொள்ளுதல் என்று இது களவு வெளிப்பட்ட பிறகு திருமணம் நடப்பதற்குரிய ஒரு நிலை. இவை எல்லாமே அகத்திணை கோட்பாடுகள் தான். இப்படியெல்லாம் அவங்களுடைய இல்வாழ்க்கை என்றால் இப்படியான கோட்பாடுகள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போது சொன்ன செய்தி ஒரு சிறு வார்த்தை மட்டும் மாறி சொல்லப்பட்டு விட்டது. களவு தலைவனாகவே செய்து கொள்வது அல்லது தோழியின் அடிப்படையில், தோழியின் அறிவுறுத்தின் அடிப்படையில் என்று பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 3 நிலைகளுமே களவு வெளிப்படுவதற்கு முன்னர் நிகழக்கூடிய இலக்கணம். திருமணம் நடக்கக்கூடிய செய்தி களவு வெளிப்படும் முன்னர். களவு வெளிப்பட்ட பின்னர் அதற்கு இன்னும் சில நிலைகள்லாம் இருக்கு. தலைவன் தலைவியோட கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளுதல்.
அது பெற்றோரோட சம்மதத்தோட நடப்பது. அவங்க சம்மதம் இல்லைன்னா உடன்போக்கு நிகழும். உடன்போக்கு நிகழும். சில நேரத்துல அந்த உடன்போக்கு தலைவனோடு உடன் செல்லுகிற போது பிறகு தலைவியினுடைய வீட்டார் இது போல ஆயிடுச்சு, சரி நம்ம ஒத்துக்கலாம் என்று சொல்லி அவங்களுடைய உடன்போக்கை தடைப்படுத்திட்டு வர சொல்றது. உடன் போய் வரைதலும், மீண்டு வரைதலும், உடன்போக்கு இடையீடு உற்று வரைதலும், இந்த 3 நிலைகளும் களவு வெளிப்பட்ட பின் வரைதல் என்கிற நிலை. இப்ப திருமணம் எப்படியெல்லாம் நடைபெறும் என்று பார்த்தோம். இந்த களவு வாழ்க்கையில அந்த திருமண அந்த காதல் நிகழ்வுகள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி தெரியப்படுத்திப்பாங்க, தன்னுடைய அந்த களவு நிலை காதல் நிலை அடுத்தவர்களுக்கு தெரிவிப்பது என்பதே ஒரு ஒழுக்க நிலைதான். அதுவே ஒரு முறைமை தான். எடுத்தான் கவுத்தான் என்பது போல செய்தியை சொல்லிவிடக்கூடாது. இதைத்தான் அறத்தோடு நிற்றல் என்கிற ஒரு அற்புதமான கலை சொல்ல வெளிப்படுத்துறாங்க. அறத்தோடு நிற்றல். தலைவி தன்னுடைய காதலை பிறர் அறியும் பொருட்டு மேற்கொள்ளுகிற அந்த ஒழுக்க நிலைதான் அறத்தோடு நிற்றல். யாருக்கெல்லாம் அறத்தோடு நிற்பார் அப்படின்னா, தலைவி முதலில் தோழிக்கு அறத்தோடு நிற்பார். தோழிக்கு அந்த செய்தி தெரிவிக்க ஒரு முறைமையில் இருப்பார். பிறகு அந்த தோழி செவிலித்தாய்க்கு அறத்தோடு நிற்பார். தலைவி தோழிக்கும் தோழி செவிலிக்கும் அந்த செய்தியை சொல்லுவாங்க. பிறகு செவிலித்தாய் போயிட்டு நற்றாய்க்கு சொல்லுவாங்க. அதுதான் செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்றல். நற்றாய் பெற்றெடுத்த தாய், செவிலித்தாய் வளர்ப்பு தாய். அந்த நற்றாய் தன்னுடைய துணைவருக்கும் அந்த பெண்ணினுடைய தந்தைக்கும் பிறகு உறவினருக்கும் முறைப்படி தெரிவிப்பார். இதுதான் அறத்தோடு நிற்கக்கூடிய முறை. இந்த ஒருவருக்கு ஒருவர் அணுகுகிற அந்த அணுகுமுறை இவ்வாறான ஒரு அற்புதமான அணுகுமுறை இன்றைக்கு பலருடைய கருத்துக்கள் மறுக்கப்படுவதற்கு அடிப்படையே இந்த அணுகுமுறை தான். உரிய அணுகுமுறையோடு செல்லாத இந்த நிலைதான். இந்த தன்னுடைய காதல் அடுத்தவர்களுக்கு வெளிப்படுத்தாது தொடர்ந்து இப்படியே மறைமுகமாகவே இருக்கக்கூடாதுன்னா அதற்கு சில சூழல்கள்லாம் ஒத்து வராது. அதனால அடுத்தடுத்து செய்தி உரியவருக்கு சென்று சேர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படும். குறிப்பா என்னெல்லாம் அதற்கு காரணமா இருக்கும் இந்த அறத்தோடு நிற்றலுக்கு அப்படின்னா, தலைவன் தலைவியை பார்ப்பதற்காக கடுமையான அந்த காட்டு வழியில விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய வழியில வருவாரு. அப்ப அவருக்கு ஏதாவது துன்பம் நேருமோ என்று தலைவி அஞ்சுவார். சில நேரத்துல மற்றவர்கள் இந்த தலைவனை திருமணம் செய்து கொள்ள ஏதாவது மறுப்பு தெரிவிப்பாங்களோ, அந்த மறுப்பு தெரிவதற்கு முன்பாக உரியவர்களுக்கு இதை தெரிவித்து நாம் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மறுப்பிற்காக அஞ்சலாம். அல்லது வேறு யாரையாவது இந்த தலைவிக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு நடக்கலாம். அல்லது தலைவியை வெளியே போக விடாம வீட்டிற்குள்ளாகவே காவல் வைக்கலாம். இப்படிலாம் இருக்கும்போது வேறு வழி இல்லை, என்னுடைய களவு வாழ்க்கையை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற அளவில் தான் இந்த அறத்தோடு நிற்றல் என்கிற முறையில் தலைவி தோழிக்கு, தோழி செவிலிக்கு, செவிலி நற்றாய்க்கு, நற்றாய் பெண்ணின் தந்தைக்கும் உறவுகளுக்கும் அந்த செய்திகளை தெரிவிப்பார். இதற்குள்ளாக இவங்க ஒருவருக்கு ஒருவர் அறத்துடன் இருக்கிற நிலைகளை எல்லாம் ரொம்ப தெளிவாகவே வெளிப்படையாகவே இந்த நம்பியக பொருள் பேசுகிறது.
தலைவி வந்து தோழிக்கு அந்த செய்தியை சொல்லும்போது, தலைவன் பிரிந்து போகக்கூடிய நிலை, அப்படி இல்லைன்னா அல்லது தலைவன் வந்து பொருள் பெறுவதற்காக தலைவியை பிரிந்து செல்லுகிற அந்த நிலை, இந்த செவிலித்தாய் தலைவனை இப்போதாவது பார்க்க நேர்ந்தால் அப்போது தன்னை வீட்டை விட்டு செல்வதற்கு மறுக்கக்கூடிய அந்த நிலை, இல்ல மனசிற்குள்ள வருத்தம் அதிகமாயிடுச்சு, அவரை விட்டு விட்டு பார்ப்பதற்கு முடியாத அந்த சூழல், இது போன்ற நிலைகள்லாம் தலைவி அறத்தோடு நிற்பதற்கு உரிய செய்திகளாக இருக்கிறது. பிறகு தோழி அறத்தோடு நிற்கிற போது அந்த செவிலித்தாய் கிட்ட நேரடியாக முன்னிலை புறமொழி, முன்னிலை மொழி என்ற இருவகை நிலையில செய்திகளை சொல்லுவார். வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ செவிலித்தாய்க்கு தலைவியின் காதலை அறிவுறுத்துவார். செவிலி நற்றாய்க்கு சொல்லும் போது அவெல்லாம் தயக்கமே கிடையாது, ரொம்ப வெளிப்படையான, அவங்க 2 பேரும் தோழி, அதனால வெளிப்படையாகவே செவிலி நற்றாய்க்கு செய்திகளை சொல்லிடுவாங்க. ஆனால் நற்றாய் வந்துட்டு தன்னுடைய துணைவருக்கு, அதாவது தலைவியினுடைய தந்தைக்கு, உறவினருக்கு சொல்லும் போது ரொம்ப வெளிப்படையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, குறிப்பாகத்தான் உணர்த்துவாங்க. இந்த செய்திகள்லாம் அறத்தோடு நிற்றல் முதலிய நிலைகள் எல்லாம் நடந்தாயிடுச்சு. அதற்கு அடுத்தபடியா உரிய நிலை பதில் கிடைக்கல, அப்ப உடன்போக்கு நிகழும். உடன்போக்கு செல்லுகிற போது அந்த தலைவி தலைவனோடு ஒழுக்க வாழ்க்கையை மேற்கொள்ள செல்லுகிற போது இந்த செவிலித்தாய் நற்றாய் இவங்கெல்லாம் வருத்தத்தோட இருப்பாங்க. தோழியும் செவிலித்தாய் கூட தான் இருப்பான், தலைவி கூட செல்லுதல் இல்லை. தோழி, செவிலித்தாய், நற்றாய் மூவரும் உரிய நிலையில இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக அது ஒருவாறு கற்பு நிலைக்கு செல்லுகிறது. கற்பு நிலைக்கு செல்லுகிற போது அந்த கற்பில் புணர்ச்சி ஏற்படுகிறது. களவு கற்பாகி விட்டது, கற்பு புணர்ச்சி அப்படிங்கிறது குறவரில் புணர்ச்சி, வாயிலில் கூட்டம் என்று இருவகையாக அமைந்திருக்கிறது. கற்பு புணர்ச்சி இருவகை. குறவர்னா பெற்றோர், பெற்றோரால் சேர்த்து வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு. அப்படி இல்லைன்னா வாயில்கள், வாயில்கள்னா இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தோழன், தோழி, செவிலி, மற்ற சான்றோர் பெருமக்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி. பெற்றோர் செய்து வைக்கக்கூடிய திருமணம், மற்றவர்கள் செய்து வைக்கக்கூடிய திருமணம் என்கிற அந்த 2 வகையில் அந்த கற்பின் புணர்ச்சியை பார்க்கிறோம். இந்த கற்பு காலத்துல தலைவனோட தன்மை என்று சிந்திக்கிற போது களவு நிலையிலிருந்து கற்புக்கு வந்த புணர்ச்சி என்று ஒன்றும், களவு நிலையிலிருந்து வராத கற்பு புணர்ச்சி, அதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்த செய்தி. பெற்றோரால் செய்து வைக்கக்கூடியது அல்லது இயற்கையாக இவர்கள் விரும்பி செய்து கொள்ளக்கூடியது. எல்லா கற்புமே களவு வழியாகத்தான் வந்திருக்க வேண்டுமா என்றால் இல்லை, களவு வழியாக வராதும் திருமணம் நிலைக்கு பிறகு அது ஏற்படலாம். ஆக களவு வழி வந்த கற்பு, களவின் வழி வராத கற்பு என்று 2 நிலை உண்டு தலைவன் தன்மையில. தலைவன் புணர்ச்சிக்கு
சங்க காலகட்டத்துல அந்த பரத்தையர், காமக்கிழத்தியர் இவர்களுடைய நிலைகள்லாம் இயல்பாகவே இருந்திருக்கு. பரத்தை புணர்ச்சிலாம் இயல்பாக சங்க இலக்கியத்துல உண்டு. ஆனால் அதுவே தொல்காப்பி திருக்குறள்ல, பிற்கால நீதி இலக்கியங்கள்ல ஒரு சமூக குற்றமாக கருதப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த காதல் பரத்தை, காமக்கிழத்தியர், காதர் பரத்தை, காதர் பரத்தைனா சேரி பரத்தையர், காமக்கிழத்தியர் அப்படின்னா ஒருவனுக்கு உரிமை பூண்டவராய் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள். இவங்களை பெருங்குல கிடத்தி, குலமங்கை என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆக தலைவனுடைய இந்த புணர்ச்சிக்கு இந்த இருவகை நிலையினரும் உரியவர்களாக அன்றைக்கு இருந்திருக்காங்க. காதர் பரத்தையரும் இருந்திருக்காங்க, காம கிழத்தியரும் இருந்திருக்காங்க. இதுல களவு புணர்ச்சிக்குரிய பெண்கள் காதர் பரத்தையர்கள், மற்றவர்கள்லாம் திருமண புணர்ச்சிக்கு உரியவர்கள், கற்பு புணர்ச்சிக்கு உரியவர்கள். காதர் பரத்தையை தவிர்த்த மற்ற நிலைகள் பெண்கள்லாம் கற்பு புணர்ச்சிக்கு உரியவங்க. இந்த கற்பு காலத்துல பிரிவு, களவு காலத்தில் பிரிவு நாம 2 நிலை பார்த்தோம். களவு பிரிவின் வகைகள். இப்ப செய்திகளை நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே செல்வது போல உங்களுக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு செய்தியிலுமே வினாக்கள் உண்டு. நேற்றைக்கு போல இன்றைக்கும் வகுப்பினுடைய இறுதியில் ஒரு 5 வினாக்களை கொடுக்க இருக்கும். இது எதற்காக இது போல தொடர்ச்சியா நாம இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு வாழ்க்கை பற்றிய செய்தி. வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான இவ்வாறு பயணத்துல போகும். அப்படி போகும்போது இடையில ஒவ்வொரு தலைப்பு சார்ந்தும் அந்த வினாக்களையும் நாம குறிப்பு எடுத்துக்கொண்டே வரணும். களவு ஒழுக்கத்தினுடைய பிரிவு 2 வகை. அதே போன்று கற்பு ஒழுக்கத்துல கற்பு பிரிவு 6 வகை. கற்பில் நிகழும் பிரிவு, கற்பு பிரிவு இல்ல, கற்பில் நிகழும் பிரிவு. கற்பு காலத்தில் நிகழும் பிரிவு. பரத்தையர் பிரிவு 1. ஓதற்கு படர்தல், ஓதர் பிரிவு. படிப்பிற்காக பிரிந்து செல்வது. தூதிர் பிரிவு. பிறகு அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தல் என்பதற்காக செல்லும் பிரிவு. பரத்தையர் பிரிவு, ஓதர் பிரிவு, தூதிர் பிரிவு, உதவிக்காக ஏகுவது. உதவிக்காக ஏகல் அல்லது ஏகுவது.
காவற் பிரிவு ஒன்று இருக்கு. தூதுக்கு முன்னாடி காவல், நாடு காவல். இறுதியாக பொருளீட்டுவதற்காக பிரிவு, நிதியிற் பிரிவு. கற்பில் நிகழும் பிரிவு வகைகள் 6. பரத்தையர் பிரிவு, ஓதர் பிரிவு, காவற் பிரிவு, தூதிற் பிரிவு, உதவிக்காக ஏகல் உதவி பிரிவு, நிதியிற் பிரிவு. இந்த பரத்தை பொருட்டு பிரிகிற போது மற்ற வீட்டுக்கோ அல்லது வெளி ஊருக்கோ இல்லை வெளி நகரத்திற்கோ என்று 3 நிலைகள்ல தலைவன் செல்லுவது உண்டு. அயல் மனை, அயல் சேரி, புறநகர் என்று சொல்லுவாங்க. இந்த பரத்தையர் பிரிவே 3 நிலை. பிற வீடு அல்லது பிற ஊர், பிற நகரம், அயல் மனை, அயல் சேரி, புறநகர். இந்த 3 நிலைகளில் இந்த பரத்தையர் பிரிவு இருக்கும். படிப்பிற்காக பிரிவது, நாட்டினுடைய காவல் பொருட்டு பிரிவது, தூதுக்காக பிரிவது, பிறருக்கு உதவி செய்யும் பொருட்டு பிரிவது, பொருளீட்டுதல் பொருட்டு பிரிவது. இப்படி 6 வகை பிரிவு கற்பில் நிகழும். இதுல பரத்தை பொருட்டு பிரியும் போதுதான் தலைவிக்கு ஊடல், இந்த பொய் கோபம் ஏற்படும். நான் இருக்கும்போது இப்படியா அவர் செய்யலாமா என்று கடிந்து கொள்ளுவார். அப்படி கடிந்து கொள்ளும் போது தலைவனை மீண்டும் ஏற்காத போது அவளை தணிவிப்பதற்காக சிலர் வருவாங்க. அவங்கதான் வாயில்கள் என்று சொல்லப்படும். வாயில்கள் தலைவன் மீதான தலைவியின் கோபத்தை குறைப்பதற்காக வருபவர்கள் தான் வாயில்கள். தலைவியின் அந்த பொய் கோபத்தை தணிப்பவர்கள் வாயில்கள். இவங்க பலராக இருக்காங்க. பாணன், பாடினி, கூத்தர், இளையூர், பிறகு பாங்கர், பாங்கி, செவிலித்தாய், சான்றோர்கள், காமக்கிடத்தி, பிறகு குழந்தைகள் கூட. குழந்தை பெற்ற பிறகும் இந்த நிலை இருந்திருக்கிறது அன்றைக்கு பரத்தையர் பிரிவு. அங்க குழந்தை கூட வாயில்கள்ல ஒருவரா இருக்கார். பிறகு புதிதாக வந்த சில நபர்கள், இவர்கள் எல்லோருமே அந்த ஊடலை தீர்க்கக்கூடிய மருந்துகளாக இருந்திருக்காங்க. சரி, இது பரத்தையர் பிரிவு. அந்த நிலை பரத்தையர் பிரிவுக்கு உள்ளாகத்தான் அந்த வாயில்கள்லாம் பரத்தையர் காரணமா பிரிகிறாங்க. தலைவி ஊடல் கொள்றா. பிறகு ஊடலை தணிப்பதற்காக வாயில்கள் இருக்காங்க. 2வது ஓதர் பிரிவு. வேதம் ஓதுவதற்காக அல்லது கல்வி கற்பதற்காக பிரியக்கூடிய நிலை. இந்த ஓதர் பிரிவு யாருக்கு இருக்குன்னா 4 வகை வருணத்தார்ல உயர்ந்தோர் மூவருக்கும் உரியது. அரசர், அந்தனர், அரசர், வணிகர் மூவருக்கும் உரியது. மற்ற வேதம் அல்லாத பிற கல்வி எல்லாருக்கும் உரியது. 4 வகை வருணத்தாருக்கும் உரியது. வேத பாடங்களை கற்பது முதல் 3 பேருக்கு உரியதாகவும், பிற கல்வி எல்லாம் 4 வருணத்தாருக்கும் உரியதாகவும் அன்றைய சூழல் இருந்திருக்கு. இந்த வேதம் ஓதுவதோடு மட்டுமல்ல, இந்த நாட்டை காக்கக்கூடிய அளவுல இந்த பயிற்சிகளை எல்லாம் அன்றைக்கு மேற்கொண்டிருக்காங்க. சரி, இது ஓதர் பிரிவு. அடுத்து காவற் பிரிவு. இந்த காவற் பிரிவு 2 நிலை. ஒன்று
இதையே நம்ம அகக்காவல் புறக்காவல், இது என்னுடைய நிலைப்பாடு என்று இரண்டு வகையில பார்க்கலாம். அதுல முதல் நிலை, நாட்டுக்கு உள்ள ஒரு நல்ல நெறி, அறநெறி வழுவாமல் காப்பது, இதுவே ஒரு காவல் தான். கெட்டது செய்யாம இருப்பதே ஒரு காவல் தான். ரெண்டாவது, நாட்டுக்கு ஏதாவது தீங்கோ அச்சமோ அல்லது பகைவர்களால் பாதிப்போ ஏற்படாதபடி காப்பது. முதல்ல தன்னால் எந்த பாதிப்பும் வராம காப்பது. இரண்டாவது, அடுத்தவர்களால் வரக்கூடிய அந்த பாதிப்பையும் காப்பது என்று இந்த காவல் இரண்டு நிலை உண்டு. இந்த அறவழியில் நின்று காப்பது அப்படிங்கிறது நாட்டு அரசனுக்கு மட்டுமில்லை, நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதருக்குமே அது உரியதுதான். நாட்டில் உள்ள எல்லோருக்கும் உரியது. இந்த அறப்புறம் காவல் என்பது அனைவருக்குமே உரியது. இந்த நாடு காவல், பிறரால், பிற அரசனால் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த பாதிப்பை காப்பது என்பது அது அரசனுக்கு உரியது, அரசனுக்கு உரியது. ஆக ஒரு நாடு நல்ல ஒரு காவலோடு இருக்குன்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் சார்ந்தது. இது காவற்பிரிவு இரண்டு நிலை, அறப்புறம் காவல், நாடு காவல். பிறகு தூதி பிரிவு. ஒரு நாட்டு அரசன் தன்னுடைய எண்ணத்தை பிற நாட்டு அரசனுக்கு அல்லது தலைவனுக்கு சொல்வதற்காக தூது செல்லுதல் என்கிற ஒரு நிலை உண்டு. வேறொரு நாட்டிற்கோ அல்லது வேறொரு பகுதிக்கோ தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்ப்பது. இது யாரெல்லாம் செல்லலாம் தூதுக்கு? வேத மாந்தர், வேந்தர் என்று இருவருக்கும் தூது போதல் தொழில் உரித்து. அதாவது அந்தனர், அரசர் என்கிற இரண்டு நிலைகள், இவர்களுக்கு தூது செல்லுகிற தன்மை உண்டு. அந்தனராக இருக்கலாம், அரசராக இருக்கலாம். இந்த அந்தனர் என்பவர்கள் தான் சான்றோர். அவை பிராட்டி உள்ளிட்டவர்கள் எல்லாம் தூது சென்றிருக்காங்க. ஆக இவர்கள் எல்லாம் சான்றோர்கள் என்கிற வரிசையில நம்ம பார்க்கலாம். இந்த நான்கு வருணத்தார், இதுல இந்த நாடு காவல், தூதுக்காக செல்கிற பிரிவு, இது பொதுவாகவே சான்றோர்கள், அரசர்கள் இவங்களுக்கு மட்டும் பெரும்பான்மை உரியது என்கிற ஒரு பார்வை இருந்தாலும் அந்த சற்று நாம நின்று கவனிக்க வேண்டியது, அது சிறுபான்மை நாட்டில் உள்ள எல்லோருக்குமே உரியதாகவும் இருக்கிறது. அடுத்த இருவர், குறிப்பாக வணிகர், வேளாளர். வணிகரை வைசியர் என்றும் வேளாளரை சூத்திரர் என்றும் சொல்லுகிற மரபு உண்டு. வைசியர், சூத்திரர். இவர்கள்ல அரசன் யாரையேனும் விரும்பினால் அவர்களையும் இந்த தொழிலுக்கு அனுப்பலாம், தூதுக்காகவும் அனுப்பலாம். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று புறநானூற்றிலே சொல்லப்பட்டது போல, எந்த வருண பாகுபாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கல்வி கற்கிற போது அவரை அரசனும் விரும்புவான் என்கிற நிலைதான் உண்மை. தூதிர் பிரிவு, துணை வயிர் பிரிவு. இதைத்தான் உதவிக்காக ஏகல் அல்லது துணை வயிர் பிரிவு என்று பார்க்கிறோம். இந்த அரசனுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது அந்த நேரத்துல யாரெல்லாம் சென்று அவருக்கு உதவலாம் அப்படின்னா, நான்கு வருணத்தார்ல முதல் நிலை அல்லாத பிற மூன்று பேருக்கும் அது உரியது. வேந்தருக்கு உற்ற இடத்துல இந்த அரச மரபை சார்ந்த பிறர் அல்லது வணிகர்கள்,
வேளாளர்கள். இந்த மூவகை நிலையினருக்கும் அது உண்டு. சரி, 4 பேருக்குமே 4 வருணத்தார் இவங்களுக்கு உரிய பிரிவு பரத்தையர் பிரிவு, பொருள்வயிர் பிரிவு. இது ரெண்டுமே 4 வருணத்தாருக்கும் உரிய ஒரு பொது பிரிவு. பரத்தையர் பிரிவும் பொருள்வயின் பிரிவும் உண்டு. ஆறு வகை பிரிவுகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இந்த 6 வகை தொழில்கள்ல மேம்பட்ட தொழில் என்று பார்க்கும்போது ஓதுதல், காவல், தூது, இந்த 3 தான். ஓதல், காவல், தூது, இந்த 3. இந்த 3ஐ தவிர மற்ற செயல்பாடுகள் என்ன? பரத்தையர் பிரிவு, துணைவயிர் பிரிவு, நிதியிர் பிரிவு. இந்த தொழில்கள்லாம் இந்த குறிஞ்சி நிலத்துல தலைமக்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரும்பான்மை உரியது. பரத்தை, பிறகு துணைவயிர் பிரிவு, நிதியிர் பிரிவு பெரும்பான்மை குறிஞ்சி நில மக்களுக்கு உரியது. இந்த தலைவன் எந்தெந்த பிரிவுக்கெல்லாம் போகலாம்? இந்த 6 வகை நிலையில தலைவன் எந்தெந்த பிரிவிற்கெல்லாம் செல்லலாம்? இந்த பகுதி தொடர்ந்து தேர்வில் கேட்கப்படுகிற பகுதி, வினாக்கள் கேட்கப்படுகிற பகுதி. தலைவனானவன் மேற்கண்ட இந்த பிரிவு செல்லுகிற போது, கல்வி முதலான மற்ற செயல்பாடுகள்லாம் செல்லும் போது தலைவி கிட்ட சொல்லிட்டு போறது, சொல்லாம போறது என்று 2 நிலை உண்டு. சில நேரத்தில் தலைவியிடம் சொல்லாமல் கூட சென்று விடுவாராம். அது அவசரம் கருதி. அது காவல் பிரிவாக இருக்கலாம், இல்ல துணைவயிர் பிரிவாக இருக்கலாம். மற்ற சில பிரிவுக்கெல்லாம், பரத்தையர் பிரிவுக்கெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டாரு, சொன்னா போக முடியாது, தெரிஞ்ச விஷயம்தான். சரி, தலைவன் வந்துட்டு அவசரமான சூழல்ல, இந்த காவல் பிரிவு, தூதிர் பிரிவு, இது போன்ற சூழல்ல தலைவி கிட்ட சொல்லாம போறது தப்பு இல்லையா என்று நினைக்கலாம். ஆனால் அவசரம் கருதி அவர் சொல்லாம போவாரு. ஆனால் நேரடியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் மறைமுகமாக அதை வெளிப்படுத்தி தான் செல்லுவார். சில நேரத்தில் ரகசியம் பொருட்டு சொல்லாமல் செல்லுவது உண்டு. ஆனால் குறிப்பாக வெளிப்படுத்தி செல்லுவது அந்த அன்பில் மிகுந்த அந்த வாழ்க்கை துணைக்கு உரிய ஒன்று. இதை தனியாகவே நம்பியக பொருள் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டை விட்டு அடுத்த நாட்டிற்கு இவங்க பிரிஞ்சு போகும்போது, தூது செல்லுகிற போது, ஒன்று நடந்து போறது உண்டு, அல்லது நீர்நிலை பயணமாக இருந்தா படகில் சேருவது உண்டு. காலிர் சேரல், களத்திற் சேரல் என்று 2 நிலை உண்டு. இதுல அந்தணர்கள் களத்தில் இந்த படகில் பயணம் செய்வது இல்லை என்கிற ஒரு மரபு இருக்கிறது. அந்தணர்கள் படகில் பயணம் செய்தல் இல்லை. இந்த அரசர் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் குறிப்பாக அந்த போர்க்களம் உள்ளிட்ட அந்த இடங்களுக்கு பெண்களை, அது குலமாதரை அழைத்து செல்லுகிற மரபு கிடையாது. சில இடத்தில் பரத்தையர்கள் செல்லுவாங்க.
அதனாலதான் குலமாதர் என்று சொல்லி அவர்கள்லாம் இந்த ஊர் பயணம் செல்லுகிற போது இந்த படகு கப்பல் உள்ளிட்ட அந்த நிலைகள்ல உடன் செல்லுவது கிடையாது. இந்த பரத்தையர் பிரிவு தவிர்த்து மற்ற 5 பிரிவும் ஓதல், காவல், தூது, உதவி, துணை வயிர், நிதி, இந்த 5க்கும் தலைவன் பிரிந்து செல்ல நினைச்சு சில நேரத்துல தலைவியோட எண்ணம் மறக்க முடியாத சூழல்ல அவர் தன்னுடைய பயணத்தை விட்டு விடுவதும் உண்டு. அதுதான் செலவு அழுங்கல் என்கிற நிலை. சிலர் ஆரம்பத்திலே போகாம விட்டுடுவாங்க. ஒரு சிலர் துணிஞ்சு சென்று இடையில பயணத்தை விட்டு வருவதும் உண்டு. வீட்டிலேயே நினைச்சு போகாம இருக்கிறது உண்டு. போன பிறகு பாதியிலே திரும்பி வருவதும் உண்டு. எதுக்காக இப்படி போறாரு, ஆரம்பத்திலே ஒரு முடிவு செய்து விடலாமே, போகாம இருக்கலாமே என்று யோசிச்சா, இந்த பணிச்சூழல் காரணமா போறாரு. பிறகு தலைவி பற்றிய எண்ணம் வருகிற போது, அவளுடைய வருத்தத்தை நினைக்கிற போது அந்த பயணம் தடைப்பட்டு மீண்டும் திரும்ப வருவது உண்டு. இதுதான் காரணம், வேறொன்றுமில்லை. இப்பொழுது முக்கியமான செய்தி பக்கத்திலே அப்படியே குறிச்சுக்கோங்க. ஓதல் பிரிவு படிப்பதற்காக பிரிந்து சென்றால் 3 ஆண்டுகள் எல்லை, அதுக்குள்ள திரும்ப வரணும். ஓதர் பிரிவு 3 ஆண்டு எல்லை. பிறகு தூதிர் பிரிவு, அடுத்து துணைவயிர் பிரிவு, பொருள்வயிர் பிரிவு, இந்த 3 தூதிர் பிரிவு, துணைவயிர் அதாவது உதவிக்காக துணைவயிர் பிரிவு, நிதியிர் பிரிவு, இந்த பொருள்வயிர் பிரிவு, இந்த 3க்கும் காலம் 1 வருஷம், 1 ஆண்டு. அதுக்கு மேல அந்த பிரிவு இருக்கக்கூடாது. இந்த பரத்தையர் பிரிவு எப்போது நிகழும்? தலைவி குழந்தை பெற்ற பிறகு ஒரு 12 நாள் அந்த நேரத்துல பரத்தையர் பிரிவு நிகழும். தலைவி நீராடிய பிறகு 12 நாள் பிறகு கருவுற்ற காலம். ஒரு சமூக குற்றம் தான், இருந்தாலும் அந்த காலத்துல இருந்திருக்குன்றத பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த 6 வகை பிரிவுல ஓதலுக்காக படிப்பிற்காக பிரிந்து சென்றவன் மட்டும் அந்த பிரிவு துன்பத்துல வருந்தி மீண்டும் திரும்ப வரக்கூடாது. அப்படி வருகிற எண்ணம் வந்தாலே அவருக்கு இந்த பலன் கிடைக்காது, படிப்போட பலன் கிடைக்காது. ஆனா இந்த தூதிர் பிரிவு, துணைவயிர் பிரிவு, இதற்காக சென்றவர்கள் தன்னுடைய தலைவியை நினைத்து அங்கு புலம்பலாம், இயங்கலாம், அது தவறு ஆகாது. இப்படி இந்த கற்பில் நிகழும் பிரிவுகள் செய்திகளை மட்டும் ஒரே ஒரு 6 வகைகள் தான். ஆனா அந்த 6 வகைகளை மையமிட்டு இத்தனை செய்திகளை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து செய்திகளை விரைந்து பார்க்கலாம். இப்பொழுது பார்த்த செய்திகள் எல்லாமே முக்கியமான செய்திகள் தான். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். நாளைக்கு இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் நாம் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். அனைவருக்கும் நன்றி.